ஆம்பளை பொண்ணு நம்புடா நடக்குனாரு. என்ன புரிஞ்சிக்கூடிய தன்மை கிடைச்சிது. என்னுடைய இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும், வீட்டில் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை. போராட்டினா செஞ்ச கொஞ்ச நேரம் போராட்டல எல்லாமே அவர் தலைமையில் தான். அன்றைக்கி வந்து கஷ்டம்னதெல்லாம் இன்றைக்கி வந்து சிறு சிறப்பாக தான் இருக்குது. அப்போ வந்து கேமரா வந்து நான் போட்டால் காப்பி அடிக்கிறப்போ காப்பி அடிக்கலாம், கேமராக்காரை நான் கூப்பிட்டு போகிறேன், வண்டியில் இருக்கிறாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன். அவர் ஐயா போஸ்ட் கொடுக்குறாரு சைடு. அவர் வந்து ஜீவசமாதி ஆகும்போது ஒரு பொருள் எங்கிட்ட அவருடைய இது வந்து விபூதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வந்து ஒரு 12-1 மணிக்கான டம்மான்னு உடஞ்சிருச்சு. அங்கே போயிட்டு ஜக்கம்மா கோயில் வந்து ஜக்கம்மா கோயிலான வந்து ஐயா வந்து அந்த ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் 30 வருஷம் முன்னே நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து அழைப்பு வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னே பார்த்துட்டேன். அடுத்து வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். இது ஐயா இவர் தான் தெரிஞ்சுக்கினேன். அதுக்கு பின்னாடி சரியான ஒரு வேலை ஒன்று கொடுத்தாரு. சரியான ஒரு கல் ஒன்று தூக்க வச்சார். தூக்க வச்சு பின்னாடி அந்த கல் யாராலையும் அசைக்கூடும் பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய கல் தூக்க வச்சு நேரடி வைப்ரேஷன் நேரில் உட்கார வச்சு என்னை பாடுறானார். அவர் கண்ணை நான் ஒத்து பார்த்துட்டு கொஞ்சம் சிமெண்ட்டு இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு கண் நேரடி பார்த்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் விட்டு திருப்பி இடுமல்லில் கூப்பிட்டு போய்ட்டு கொதிக்கிற வெயிலில் படுக்க வச்சுருந்தார். கொதிக்கிற வெயிலில் தண்ணி பாட்டுக்கு வேறு வருது, சாமிக்கிட்டே ஃபைட் பண்ண கடவுள் இவர் தான். நம்மளது ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ஃபைட் பண்ணவர் இவர் தான். நமக்கு அப்போந்தே இவரை வந்து நான் சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். மாதத்துக்கு ஒரு நாள் இவர் போக ஆரம்பித்தேன். போயிட்டு எல்லா கோயிலும் போனேன். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சில கோயில்களுக்கு எல்லாம் ஒன்று கட் ஆகிட்டு வந்துருச்சு. பழனி மலை ஏறினே இருந்தேன். அந்த ஏறின காலத்தில் ஏறிட்டு இருந்தேன். பின்னாடி அதுக்கு பின்னாடி எல்லாமே இவருன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் இவரை சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மாதத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துனே இருந்தேன். நிறைய விஷயங்கள் இவர் பண்ணார். வீடு கட்டுறதுக்கு ப்ரொபோசல் வந்து ரொம்ப நாள் வெயிட்டிங்கு. அப்புறம் 2 பேரும் கட்டம் போட்டு கொடுத்தாரு. கல் அடுக்குறான்னு சொன்னார், அடுக்குனேன். அப்புறம் நான் மின் அடுக்குனது எனக்கு ஒரு இடம் கிடச்சிது. அது கிடச்சி அந்த இடத்த பண்ண முடியல. அதை பண்ண முடியாததையும் விட்டுட்டார். நமக்கு கூட வந்தவர் பின்னாடி எனக்கு கட்டம் போட்டவர் கல் அடுக்குனவர் அவர் கட்டிட்டார். அவர் கட்டின உடனே சாமிக்கிட்ட ஃபைட் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணுறேன். சாமி 2 பேருக்கும் வேலை கொடுத்தேன், எனக்கு முன்ன கொடுத்து அவனுக்கு பின்ன கொடுத்தான், அவன் வீடு காங்கிரீட் போட்டான் அப்படின்னு சொல்லும்போது சில வேறு ஒரு விஷயம். அன்றைக்கி நைட்டு ஒரு தகவல் கிடச்சி ஒரு பில்டிங் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்க வச்சார். ஒரு பில்டிங் கட்டின பில்டிங் ஒன்று வாங்க வச்சார். வாங்க வச்சுட்டு அடுத்த கட்டம் அது முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சு சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அப்புறம் பின்னாடி அவர் பத்திரிகை அவர் வீடு கட்டிட்டார். பத்திரிகை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வரும்போது என்ன இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு போராம குணங்கள் இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு வரும்போது பழனிக்கு பத்திரிகை ரயில்வே கட்டணம் எடுத்துகிட்டு வர சாமிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். சாமி எனக்கு வீடு கட்டலை அப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பத்திரிகை தாட்டி விட்டு அன்றைக்கி கிணத்துல வந்து மோகன் தோட்டம் கிணத்துல அந்த கிணத்துல மரத்தை இடுறான்னாரு. எடுத்துட்டு அவர் சட்டெல்லாம் முக்கிய இடுறான்னாரு. அது சட்டை வேட்டி எல்லாம் கொடுத்து நான் கிணத்துல குச்சி மரத்தை தூக்கிட்டு வந்துட்டு பின்னாடி ரொம்ப காலமாக வந்து சில போராட்டங்கள் இருந்துனே இருந்தது. எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணிட்டார். கஷ்டம் வரும், ஆனால் கஷ்டம் வந்தாலே அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்ருவார். எல்லாமே அவருடைய நாலேஜில் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எந்த கோயில் குளம் எங்கேயும் இல்லை. ஐயாவே கனகம்பட்டி ஐயாவே அவரோ வேறு எங்கேயும் இல்லை. ஆம்பளை பொண்ணு நம்புடா நடக்குனாரு. என்ன புரிஞ்சிக்கூடிய தன்மை கிடைச்சிது. அது வந்து அடுத்து அமாவாசைக்கு ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி அந்த 1 வருஷத்தில் நான் வந்து வேலையை முடிக்கணும்னா எனக்கு வந்து அந்த வேலை முடிக்கிறது அவர் தான். அதுக்கு டைம் கொடுக்குறாரு. இப்போ போய் சிக்கலில் போய் மாட்டிக்கூடாதுல்ல, அதுக்கு வந்து டைம் கொடுக்குறாரு. பொறுமை, அந்த பொறுமையாகிற வரைக்கும் யார் சொன்னாலையும் இது இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் சில பிரச்சனை ஐயா நான் சந்திச்சு பின்னாடி நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கேன். கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. என்னுடைய இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கும், வீட்டில் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை, குடும்பத்தில் நிறைய குழப்பம் பிரச்சனை, மகன்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய நிலைமைகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு நிறைய நான் அனுபவத்தில் நிறைய கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். போராட்டினா செஞ்ச கொஞ்ச நேரம் போராட்டல அவ்வளோ போராட்டத்தை சந்தித்தாலே இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து நம்ம கூட நேசித்தாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு முன்னே நேசித்தாங்க. பில்டிங் கட்டின பின்னாடி போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 பேர் மாதிரி நீ இருந்தாங்க, நான் 10 பேர் மாதிரி நான் இருக்க முடியாது, எல்லாரும் மாதிரி என்னாடி வா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய திட்டங்கள் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. பகவான் தான் அவர் வந்த வழி. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது அவர் எனக்கு தெரியும். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி ஒரு சில கடை பிரச்சனை கடையுது. டேட் கொடுத்தாரு 15-38 ஒரு 2 கடைக்கு டேட் கொடுத்தாரு. முனிசிபாலிட்டி கடை ஒன்று, டிடிசியில் ஒரு கவர்மெண்ட் கடைக்கு ஒன்று. அது வந்து வாடகை குறைக்க வச்சார். அதே மாதிரி டிடிசியில் ஒரு முனிசிபாலிட்டி ஒரு கடையை எடுத்துகிட்டு படத்தை வச்சாருன்னா இன்றைக்கி வந்து மாதம்னா வருமானத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு. அது ஒன்று. எல்லாமே அவர் தலைமையில் தான். அன்றைக்கி வந்து கஷ்டம்னதெல்லாம் இன்றைக்கி வந்து சிறு சிறப்பாக தான் இருக்குது. அவர்கிட்ட போனவங்க அத்தனை பேர் நல்லா சிறு சிறப்பாக தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான்.
என்ன நான் மிஷனில் வந்தவங்க அத்தனை பேரும் நல்லா தாங்கிறாங்க. போனவங்களுக்கு தான் பிரச்சனை. மகான்களை வந்து எல்லாமே சந்திக்க முடியாது. மகான்களுடைய அனுகிரகம் யார் இருக்குதோ அவங்க வந்து கட்டாயம் போய் பார்ப்பாங்க, கட்டாயம் சந்திப்பாங்க. அதே மாதிரி அவங்க தீர்வுலாம் கிடைச்சிரும். முழுக்க பொறுமை முக்கியம். போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாத குடும்பம் இல்லை, போராட்டம் இல்லாத வீடு இல்லை. இருந்தாலும் நம்பணும். நம்பி இருந்தால் எல்லாமே அவர்கிட்ட ஃபினிஷ்ட் ஆகிடும். அதே மாதிரி அந்த போட்டாவில் இருக்கிற ஸ்டில்லு கூட ஒரு ஸ்டில்லு பார்த்திங்கன்னா, அந்த போட்டாவுக்கு வந்து வீடு கட்டியாச்சு. வீடு கட்டிட்டு போட்டா பெரிய போட்டா வேணும், அழகாக வைக்கணும், அழகு பெருசாக வைக்கணும்னு ஆசை. அப்போ வந்து கேமரா வந்து நான் போட்டா காப்பி அடிக்கலாம், கேமராக்காரை நான் கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து 5 மணி இருக்கும். 5 மணிக்கு அமாவாசைன்ட்டு டிரைவர் வந்து அவர் வண்டியில் இருக்கிறாரு. ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்கிறேன். அவர் ஐயா போஸ்ட் கொடுக்குறாரு, சைடில் நினச்சின்னு போஸ்ட் கொடுக்குறாரு. போஸ்ட் கொடுக்கும்போது நான் ஒரு போட்டோ பிடிச்சாச்சு. அதுக்கு பின்னாடி எங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு வந்து கேளலான்னு சொல்கிறாங்க. நான் கிரவுண்டில் இருப்பேன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது எங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் ஐயா கிட்டங்கிறேம்மா, நான் ஐயா கிட்ட உன்னை அப்ளிகேஷன் நான் போடுறேன், எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டு நான் வந்த வேலை ஒன்று நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட, சாமி வந்த வேலை ஒன்று இந்த வேலைக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணினேக்கிறேன். அவர்கிட்ட தியானம் பண்ணினேக்கிறேன். அப்புறம் பண்ணிவிட்டு பின்னாடி ஐயா வந்து பழனி கிளம்பிட்டு தான் தங்கச்சி அடிச்சிட்டாரு, மச்சான் அடிச்சிட்டான்னு ஒரு குழப்பங்கள். வந்த வேலை இந்த வேலையை கொடுத்துட்டு கொஞ்சம் மனசில் சங்கடம். அப்புறம் ஐயா கிளம்பிட்டு கரெக்டாக விரிஞ்சி மரத்தான் வந்து உக்காண்டுக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஐயா கார்லேருந்து வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக என் கையை பிடிச்சி 1 மணி நேரம் என் கையில் நடந்தார். போட்டா வந்து நீ ஏன்டா காப்பி அடிக்கிறாய், நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் என் கையில் நடந்துன்னு அந்த சில ஸ்டில்லெல்லாம் இருக்குது. 1 மணி நேரம் நடந்துட்டு அந்த பிடிச்சிட்டு அந்த கேமரா வந்து சாமி வந்து சிலது வந்து தப்பான வழியில் கேமரா எடுத்துருவான்னு சொல்லி அந்த கேமராவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கூட இருந்தவங்க சங்கர்ன்ட்டு வந்து அந்த அவங்க சாமிக்கிட்ட இருந்தவங்க ஒரு 4-5 பேர் எடுத்துகிட்டு போய் அவங்களும் ஒரு 4 ஸ்டில்லை எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, அதில் முக்கியமான ஸ்டில் அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டில்லை அவங்களே எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பெரிய லெவலில் வீடு பண்ணி கொடுத்தாரு. எல்லா விஷயம் அவர் தான். நிறைய விஷயம் இருக்குது பகவான் இதில், எல்லாமே வந்து அவர் தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்துனே தான் வந்துட்டேன். நிறைய பெரிய இவர்கிட்ட பிடிச்சதெல்லாம் பெரிய லக்கி தான். பொருள் வந்து ஒரு பொக்கிஷனே எங்கிட்ட தான். நான் ஐயா வந்து அவர் வந்து ஜீவசமாதி ஆகும்போது ஒரு பொருள் எங்கிட்ட அவருடைய இது வந்து விபூதி வந்து ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1/2 மூட்டை விபூதி எங்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த விபூதி கிடச்சிச்சின்னா வந்து விபூதி நாமளும் வாங்கி கிட்டத்தட்ட நிறைய கொடுத்துட்டு பின்னாடி ஐயா வந்து ஜீவசமாதியில் இருக்கிறாரு. அவருக்கு ஏன்னா ஒரு பொருள் வேணும் போது அந்த 3 நாள் வந்து என்னை சாப்பிட வைக்கல. 3 நாள் ஐயா கிட்ட தான் இருந்தேன். 3 நாள் நான் சாப்பிடல. 3 நாள் நீராதாரம் சும்மா ஸ்நாக்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் ஒழிய சாப்பாடு சாப்பிடல. அந்த விபூதி வந்து ஐயாவது வந்து 2 மூட்டை விபூதி வந்து கரெக்டாக ஐயாவை இறக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு பின்னாடி அந்த விபூதி எல்லாம் போட்டாங்க. கடைசி 2 மூட்டை வந்து ஒருத்தருக்கு மூட்டை எடுத்துகிட்டு வராரு. அந்த மூட்டை எடுத்து வந்து அந்த ஒரு மூட்டை எடுத்துன்னு போய்ட்டு நான் ஐயா மேலே கொட்டிட்டு பையை விரிச்சு பிடிச்சி நிறையா வந்து நமக்கு ஐயா உடம்பு மேலே பூசி அந்த விபூதி வந்து என் கையில் பொக்கிஷன் கிடச்சிது. அது பெரிய பொக்கிஷன் எங்கிட்ட கிடச்சிது. அந்த விபூதி வந்து எடுத்துகிட்டு இப்போ ஐயா கிட்டேருந்து எடுத்து தூக்கிட்டு வந்தவன் தருமபுரி வர வரைக்கும் நான் அந்த பொருளை வந்து கீழே இறக்கி வைக்கல. 3 நாளும் அவர்கிட்டே தான் இருந்தேன். 3 நாளும் வந்து உணவு இல்லாத வச்சுருந்தார். அது காரணங்கள் வந்து அவர் தான். அந்த விபூதி வந்து எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து ஒரு இங்கே வந்தாலும் வீட்லேயும் சாப்பாடு இல்லை. அன்னைக்கு நைட்டு சாப்பிடல. அன்றைக்கி நைட்டு ஐயாவது வந்து ஒரு லிங்கு மாதிரி அன்றைக்கி கரெக்டாக மணி 6 மணிக்கு ஒரு லிங்கம், பெரிய லிங்கமாக அவர் சுற்றி ஒரு கிரிவலம் மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டில் சொல்கிறாங்க இன்றைக்கி 3 நாள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த அதிசயம் நடந்திருக்குன்னாங்க. அன்றைக்கி அதிசயம் வந்து இந்த 2mm கிளாஸ் மேலே விபூதி வச்சுட்டுருக்கிறேன். நைட்டு வந்து ஒரு 12-1 மணிக்கான டம்மான்னு உடஞ்சிருச்சு. அந்த 2mm கிளாஸ் உடஞ்சிருச்சு. பின்னாடி வீட்டிலலாம் தில்லி எல்லாம் விழுந்துட்டாங்க. நான் படுத்தது எனக்கு தெரில. அது அந்த வைப்ரேஷன் பயங்கரமான வைப்ரேஷன் அவங்க சொன்னதுக்கு அது ஒன்று நடந்தது. அந்த பொக்கிஷன் நம்மக்கிட்ட வந்து அது அவரது பொருள். அது